வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கணும், இறை சக்தியும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா வீட்டு வாசலை சுத்தமாக வைத்திருந்து தினமுமே வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட அருள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டு வாசலில் போடப்படும் கோலம் எத்தனை மணிக்குள் போட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே வீட்டு வாசலை சுத்தம் செய்து மாட்டு சாணம் தெளித்து தண்ணீர் தெளித்து கோலம் போடுவாங்க. இன்றைய அவசர யுகத்தில் பார்த்தோன்னா பெரும்பாலோர் வீட்டு வாசலை தெளித்து கோலம் போடும் பழக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. வாரத்திற்கு ஒரு நாளோ அல்லது வாரத்துக்கு 2 முறை தான் தண்ணீர் தெளித்து கோலம் போட முடியுது நிறைய பேரால். இது ஒரு தவறான பழக்கம். தினமுமே வீட்டிற்கு முன்பு தண்ணீர் தெளித்தோ அல்லது தண்ணீரால் துடைத்தோ கோலம் போடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு செயல் அப்படின்னும் வீட்டில் உள்ள சூழல் தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலும் நம்மளுடைய தலைவாசலை நம்ம சுத்தமாக வச்சுருந்தோன்னா மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம காலம் காலமாக முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நாமும் அதை செய்ய பழகணும். அப்படி கோலம் போடும் பொழுது எத்தனை மணிக்குள் கோலம் போடுவது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். காமதேனு அப்படிங்கிற பசு மாட்டிலிருந்து கிடைக்கும் அந்த சாணத்தை கரைச்சி அந்த சாணத்தை தெளித்து அந்த காலத்துலலாம் கோலம் போடுவாங்க. அப்படி சாணம் தெளித்து போடும் கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை என் வீட்டிற்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்திலலாம் செஞ்சாங்க. ஒரு முறை எம்பெருமான் ஈசன் எல்லா தெய்வங்களையும் காமதேனுவில் ஐக்கியமாகும்படி சொன்னாரா. அவர் சொன்னதின் பேரில் எல்லா தெய்வங்களும் காமதேனுவோட உடம்பில் ஒவ்வொரு இடத்துல அமர்ந்துக்கிட்டாங்களாம். ஆனால் அந்த நேரத்தில் லேட்டாக வந்த மகாலட்சுமி தேவிக்கு காமதேனுவில் எந்த இடத்தில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால கடைசியாக இருந்த காமதேனுவின் பின்புறத்தில் வந்து அமர்ந்தாங்க அப்படிங்கிறது கதை. அதனால தான் காமதேனுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி தேவி வீற்றிருக்கிறாங்க. அந்த பின்புறத்திலிருந்து வரும் சாணம் மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சாணத்தை மெழுகியோ அல்லது அந்த சாணத்தை கரைத்தோ வீட்டு வாசலுக்கு முன்பாக தெளித்து கோலம் போடும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண முடியறதில்லை. முடிந்த வரை தண்ணீரை தெளித்தோ அல்லது தண்ணீர் வைத்து சுத்தமாக அந்த இடத்தை துடைத்த பிறகு அரிசி மாவால் கோலம் போடுவது ரொம்பவே சிறந்தது. இது வாயில்லா சின்ன சின்ன பூச்சிகளுக்கு அந்த மாதிரி பூச்சிகளுக்கு அது உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு தானமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அரிசி மாவால் கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பு. எத்தனை மணிக்குள் போடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த அற்புதமான கோலத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போடுவது மிக மிக சிறப்பு. ஆனால் அதுவும் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் முடிந்தவரை 5 மணியிலிருந்து சூரியன் உதயம் ஆவதற்குள் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் அரிசி மாவால் கோலம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக கோலம் போட்டு விடுவது, தலை வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழும் வீடு அப்படிங்கிறது அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தால் தான் மகாலட்சுமி தேவிக்கு பிடிக்கும். சுத்தமான வீட்டிலும் சண்டை சச்சரவு இல்லாத வீட்டிலும் தான் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக தங்குவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அதோடு மட்டுமல்லாமல் நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வணங்குவது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டிற்கு உள்ள எந்த அளவிற்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே போல் வீட்டு வாசலையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்க வேண்டும். இப்படி வைக்கிறதன் மூலம் எதிர்மறை சக்திகளின் ஆற்றல் குறைந்து நேர்மறை சக்திகளின் ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே காலையும் மாலையும் அழகான கோலங்கள் போடுவதன் மூலம் மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டிற்குள்ளே தாராளமாக வரவேற்கலாம்.
நம்மளை வீட்டில் இருக்கிற நேர்மறை ஆற்றல் நிறைந்திருந்ததுன்னா அமைதியும் ஆனந்தமும் தானாகவே வந்துடும். மகிழ்ச்சியான வீட்டில் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உண்மையான விஷயம். நம்ம வாசலில் கோலம் போடுவதன் மூலம் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் குடியேறுவது தடுக்கப்படும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வாசலை சுத்தம் செய்து தண்ணீர் தெளிப்பதன் மூலம் அன்னை பூமாதேவியும் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னும், பூமாதேவியை மகிழ்ச்சியடைய செய்வதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தாத்பரியம். இப்படி கோலம் போடுவதன் உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடும் கோலம் எத்தனை மணிக்குள் கண்டிப்பாக போட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோலத்தை போட்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.